ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தீய பழக்கங்கள். இது தலைப்பு. ஜாதகத்தில் சில வகையான தீமையான பழக்க வழக்கங்களை பழகிவிட்டால் அதிலிருந்து வெளியவே வர முடியாதுங்கிற மாதிரியான சூழ்நிலையை சில கிரக இணைவுகள் ஏற்படுத்தும். இந்த மாதிரியான கிரக இணைவுகள் உள்ளவர்கள் மோஸ்ட்லி கெட்ட பழக்கங்களுக்கு உங்களை அடிமையாக்கி கொள்ளாமல் தற்காத்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த பழக்கங்கள் உங்களையும் அழிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தையும் அழிச்சிடும். குடும்பத்தையும் அழித்து சமுதாயத்தில் நற்பெயரை கெடுத்து ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் தன்மை கொண்டது. இன்றைக்கு தேதிக்கு தீய பழக்கங்களில் மிக முக்கியமாக 3 விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். அந்த காலத்திலிருந்து எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய பழக்கங்கள் அப்படின்னு வச்சிட்டோம்னா, மது, மாது, சூது. இதை நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. மதுவினால், போதை பொருட்களால், போதை வஸ்துக்களால் ஒருத்தர் வீணடைகிறது, குடும்பம் கெடுறது. நம்ம டெய்லியும் பேப்பரில் பார்க்குற ஒரு விஷயந்தான் இது. குடிப்பழக்கத்தை தட்டி கேட்ட மனைவி வெட்டி கொலை. எப்படி பாருங்கள், அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வர்றது. குடிப்பழக்கத்தால் குடும்பத்தை சீரழித்தவர், கணவருடன் சண்டை போட்டுக்கிட்டு 2 குழந்தைங்களோடு கிணத்தில் குதித்த தாய் தற்கொலை, எல்லாமே இந்த குடிப்பழக்கம் தான். அதனால் குடிப்பழக்கம் எந்த மாதிரியான கிரக அமைப்புகள்லேருந்து வருதுன்னு பார்க்கலாம். குடிக்கு அடுத்தபடியாக குடும்பத்தை கெடுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா சூதாட்டம், சூது. சூதுங்கிறதும் கிரக இணைவுகளால் சிலது ஏற்படுறது தான். இது எந்த மாதிரி இருக்கிறத பார்க்கலாம். அது போக பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இல்லீகல் கான்டாக்ட்ஸ், அதாவது வாழ்க்கை துணைன்னு ஒன்று இருக்கும்போது இது 2 பேருக்குமே பொருந்தும். இது என்னமோ ஆண்களுக்கு மட்டுமே கெட்ட பழக்கங்கள் இருக்குது, பெண்கள்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் இதில் எடுத்துக்கவே முடியாது. இந்த கிரக இணைவுகள் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த பழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருந்துடணும். முன்னெச்சரிக்கையாக இருந்துடுறது உங்களுக்கு நல்லது. பொதுவாக தீய பழக்கங்களுக்கு காரக கிரகங்களாக வரக்கூடியவர்களில் முதல் இடத்துல இருக்கிறவர் ராகு, 2வது இடத்துல இருக்கக்கூடியவர் சனி, 3வது இடத்துல இருக்கக்கூடியவர் செவ்வாய். பொதுவாக கேது பெருசாக தீய பழக்கங்களை கொடுக்கறது இல்லைன்னாலும் கூட அவரும் ஒரு சில மாதிரியான தீய பழக்கங்களை கொடுப்பாரு. ஆனால் அது ரொம்பவுமே ஒரு மாதிரி நாம் யோசிக்கிற மாதிரியான தீய பழக்கமாக அது இருக்க. உதாரணமாக சுய இன்பம் அனுபவிக்கிறது மாதிரியான விஷயங்கள், ப்ளஸ்ஸு ஆண் ஆணையே விரும்புறது, பெண் பெண்ணையே விரும்புறது, லெஸ்பியன் மாதிரியான உறவுகள், ஒரு மாதிரி வயசானவங்களோட தொடர்பு கொள்வது, குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களோட தொடர்பு கொள்வதுன்னு ஒரு மாதிரி விகாடாக இருக்கக்கூடிய பழக்கங்கள் அது கேது கொடுப்பார். உங்கள் லக்னாதிபதியானவர் எப்போதும் உங்களுக்கு மன தைரியத்தை தரக்கூடியவர். இந்த லக்னாதிபதி பாவக்கோள்களோடு ரொம்ப க்ளோஸாக தொடர்பு கொள்ளும்போது தான் தீய பழக்க வழக்கங்கள் நமக்கு வரும். பழக்க வழக்க ஸ்தானம் அப்படிங்கிறதுல 5ஆம் இடம் ரொம்ப 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 முக்கியம். இந்த 5ஆம் இடத்துலேருந்து தான் பழக்க வழக்கங்கள்ங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும். ஒரு ஜாதகத்திற்கு லக்னாதிபதி ராகுவுடன் கேதுவுடன் மிகவும் க்ளோஸாக இணைஞ்சிருந்தார்னா இவர்கள் தீய பழக்கத்திற்கு ஆளாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். உங்கள் லக்னம் ராகுவால் பீடிக்கப்பட்டிருந்தாலும், உங்கள் லக்னாதிபதி ராகுவால் பீடிக்கப்பட்டிருந்தாலும், உங்கள் லக்னம் கேதுவால் பீடிக்கப்பட்டிருந்தாலும், உங்கள் லக்னாதிபதி கேதுவால் பீடிக்கப்பட்டிருந்தாலும் தீய பழக்க வழக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சந்திரன். சந்திரன் பொதுவாகவே மனோகாரகன்கிறதுனால மன உறுதியை ஒருவருக்கு கொடுக்கும் கிரகமும் அவர் தான். அந்த மன உறுதியை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடக்கூடிய கிரகமும் அவர் தான். சந்திரன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதில் சந்திரன் சனியோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும் சரி, செவ்வாயோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும் சரி, ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் சரி, கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் சரி, உச்ச சந்திரனாக இருந்தாலும் சரி, நீச்ச சந்திரனாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கும் தீய பழக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிறதுல சந்திரன் ரொம்ப இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா திரவ கிரகமான திரவ பொருள்களை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன், நீர் கிரகம் அப்படின்னு அவர் சொல்லிடலாம். சந்திரன் செவ்வாய் ரொம்ப க்ளோஸாக சேர்ந்து சந்திரமங்கல யோகம்னு சொல்கிற அதே யோகமே தீராத குடிப்பழக்கத்தை தரக்கூடிய ஒரு விதி உடையது. பொதுவாக நம்மளுடைய உடல் உறுப்புகள் ஸ்தானத்தில் ரிஷபம் பார்த்திங்கன்னா குடிக்கிறது, சாப்பிட்றத குறிக்கிற இடம். ரிஷபம் நம்ம முகத்தையும் வாயையும் தொண்டையும் குறிக்கிற இடம் அதுதான். இந்த ரிஷபம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க.
ரிஷபத்தில் பாவக்கோள்கள் அதிகமாக இருக்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட பாவக்கோள்கள் ரிஷப வீட்டில் அமரும்போது ஒருவருக்கு குடிப்பழக்கம் ஏற்படும். அதே மாதிரி சிம்மம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால், சிம்மத்தில் அதிகப்படியாக பாவிகள் இருக்கவங்களுக்கு சூதாட்ட பழக்கம் ஏற்படும். உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும், 5ஆம் அதிபதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் சூதாடும் பழக்கம் வந்துடும். இந்த சிம்மம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும், சிம்மத்தில் அதிக பாவக்கோள்கள் இருந்தாலும் தீய பழக்கமான சூதாடுற பழக்கம் வந்துடும். மாற்று தொடர்புகள், வேறு நபர்களின் தொடர்புகள், வேறு நபர்கள் வாழ்க்கை துணை இருக்கும்போதே தப்பான நபர்களின் தொடர்புகள், அதனால் தேவையில்லாத நோய் விஷயங்கள் போன்றவை வர்றதுங்கிறதுல விருச்சிகம் ரொம்ப முக்கியமான இடமா இருக்கும். இந்த விருச்சிகம் உங்கள் லக்னத்திற்கு 3, 11ஆம் ஸ்தானங்கள். உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி கடுமையான பாவிகளால் சூழப்பட்டிருந்தார்னா, 3ஆம் அதிபதியும் சரி 11ஆம் அதிபதியும் சரி கடுமையான பாவிகளால் சூழப்பட்டிருந்தார்னா உங்களுக்கு வேறு விதமான தொடர்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவர் வாழ்க்கை துணையை தாண்டி தவறான தொடர்புகளை சந்திக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் கெடக்கூடாது. சுக்கிரன் கெட்டார்னா இந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு சான்ஸ் உண்டு. வாழ்க்கை துணையை குறிக்கிற கிரகம் சுக்கிரன். ஆனால் சுக்கிரன் கெட்டால் கெட போகிறது வாழ்க்கை துணை இல்லை, இவர் தான். அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால், செவ்வாய் நீச்சம் அடைந்திருந்தாலும், செவ்வாய் அஸ்தமனம் அடைஞ்சிருந்தாலும், செவ்வாய் ராகு கேதுகளால் பீடிக்கப்பட்டிருந்தாலும், செவ்வாய் சனியோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும் தீய பழக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது எல்லாமே வாய்ப்புகள் தான். இது நடந்தே தீருங்கிற கட்டாயம் கிடையாது. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நமக்கு இருக்குது அப்படின்னா, இந்த வாய்ப்புகள் நமக்கு இருக்குங்கும் போது நாம் முன்னெச்சரிக்கையாக அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் இறங்கிவிட வேண்டும். ஒரு தவறான தொடர்புகள் வர்றது, ஒரு தவறான அழைப்பு வர்றது, தப்பான நபர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறது, சின்னதாக தானே ட்ரிங்க்ஸ் பண்ணி பார்ப்போம்னு நினைக்கிறது, சின்ன லெவலில் சூதாட்டத்திற்கு பழக்கப்படுத்திக்க. சூதாட்டங்கிறதுலாம் இன்றைக்கி பங்கு சந்தைக்குள்ளேயே வந்துடுதுங்க. பங்கு சந்தையுமே தவறாக பயன்படுத்துகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. பங்கு சந்தைங்கிறது ஒரு நல்ல முதலீட்டு ஸ்தலம். உங்களுடைய பணத்தை சிறுக சிறுக அதில் கொண்டுட்டு போய் வைக்க, பேங்க் வட்டியை விட கொஞ்சம் அதிகமாக, இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஸ்தலம். ஆனால் அது என்னமோ பார்த்திங்கன்னா காலையில் உள்ள போய் சாயந்தரம் கோடீஸ்வரனா வெளியே வந்துடலாங்கிற அளவுக்கு வெறி பிடித்த மாதிரி சூதாட்டம் ஆடக்கூடிய நபர்களின் கூடாரமாக போய்விட்டதுங்கிறத இப்போ வருந்தத்தக்க விஷயமே. ஏன்னா இப்போ பங்குச்சந்தைன்னு எடுத்துக்கிட்டால் சூதாட்ட ஸ்தலங்கிற மாதிரி ஆகிடும். அவங்க பார்த்திங்கன்னா ஹெட்ஜிங் ஃபண்டு வச்சுருக்கிறவங்க எந்த பக்கம் வேணாலும் மார்க்கெட்டை அடித்து தூக்கி துவம்சம் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்தவங்களாம் இருக்கும்போது நீங்கள் அதுக்குள்ளே நடுவில் போகிறவங்களாம் காணாமவே போயிடுவோம். அதுவும் சூதாட்டத்தை குடிக்கக்கூடியதும் 5ஆம் இடம் தான். 5ஆம் அதிபதி ராகுவால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணம், நீங்கள் சிம்ம லக்ன ஜாதகம்னு வச்சுக்குவோம். சிம்ம லக்னத்தில் ராகு இருக்கார், 5ஆம் இடத்துல சனி இருக்கார், செவ்வாயும் இருக்கார், 5 கூடிய குரு நீச்சமாக போயிடுறார். இவருக்கு சூதாடுற பழக்கம் வரும். லக்னம் பாதிக்கப்பட்டிருக்கு, 5ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு, 5ஆம் அதிபதியும் கெட்டு போயிருக்காரு. இது பரிவர்த்தனையில் வலுவடையுதுனாலும் கூட ஆரம்பத்தில் பெரும் அடியை வாங்கி பெரிய இழப்புகளை சந்திச்சுட்டு அப்புறமா உள்ளே போவாங்க. பொதுவாக இந்த பாவக்கோள்கள் 4 பேரையும் நீங்கள் எப்பயுமே மனசில் வச்சுங்க. சனி, செவ்வாய், ராகு, கேது. இவர்கள் உங்களை தூண்டிவிட்டு சிதறடிக்கும் தன்மை கொண்டவர்கள். அதுலேயும் குறிப்பாக ராகு லக்னாதிபதி அல்லது லக்னத்தில் ராகு இருக்கிறவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அடிபட்டு மிதிபட்டு தவறுகள் இழைத்து அதிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டு தான் சரியாவாங்களா இல்லையானே சொல்ல முடியும். அப்போ ராகு பகவான் உங்களை தூண்டி விடுற கிரகம். அவர் உங்களுக்கு தசாநாதனோட ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் பர்டிகுலராக அந்த திசையில் பெருசாக தப்பு பண்ணிடுற வாய்ப்புகளை உருவாக்குவார். புத்திநாதனோட க்ளோஸாக இருந்தாலும் பர்டிகுலராக அந்த புத்தியில் தப்பு செய்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவார். பொதுவாக பேராசை கிரகம் ராகு. உங்கள் சக்திக்கு மீறி செயல்பட்டு இழப்புகளை சந்திக்க வைத்து என்ன நடந்தாலும் நடக்கட்டும் பார்த்துக்கலாம், என்னதான் நடக்கட்டுமேங்கிறது மாதிரியான ஒரு துணிச்சல், அசட்டு துணிச்சலை கொடுத்து அதன் மூலம் மனித வாழ்க்கையை இருளில் மூழ்கழித்து விடும் தன்மை கொண்ட கிரகம் ராகு. முன்னாடி ஒழுங்காக போயிட்டு இருக்கிற ஒரு வண்டியை திடீர்னு ரிவர்ஸில் போட்டு பின்னாடி தள்ளி விடக்கூடிய கிரகம் ராகு. ராகுவும் கேதுவும் எப்போதுமே வக்கரத்தில் சூழக்கூடிய கிரகங்கள். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் அதிகப்படியாக வக்கர கிரகங்கள் பவரில் இருந்ததுனாலும் சிக்கல் தான். இப்போ உதாரணமாக புதன் மற்றும் சுக்கிரனுடைய வக்கரம் பெரிய அளவில் பாதிப்புகளை தருவதில்லை என்றாலும் கூட இந்த தீய பழக்க வழக்கங்களுக்கு வக்கர கிரகங்களை ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம். வக்கர கிரகங்கள் அரசாங்கத்துக்கு கட்டுப்படாதவை. அரசன் என்ற சூரியனுக்கு கட்டுப்படாமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடியவை தான் வக்கர கிரகம். லக்னாதிபதி வக்கரமாக இருக்கிறவர் ஒரு திசை வக்கரமாக நடத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர். வக்கரகதியில் அதிக கிரகங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது. இப்போ உதாரணமாக 5 கிரகங்கள் வரைக்கும் வக்கரமாகிறதுக்கு ஜாதகத்தில் வலு உண்டு. சூரியன், செவ்வாய், சனி, சூரியன் வக்கரமாக மாட்டார். சனி, குரு, செவ்வாய்,
வக்கரம் அடையக்கூடியவர்கள். புதனும் சுக்கிரனும் டிகிரி கணக்கில் வக்கரம் அடையக்கூடியவர்கள். இப்போ இந்த 5 பேருமே வக்கரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ராகு கேது எப்போவுமே வக்கரமாக இருக்கக்கூடியவங்க. உங்கள் ஜாதகத்தில் 5 கிரகங்கள் டோட்டலாக வக்கரமாக இருந்தால், நார்மலாக எல்லாருக்குமே 2 கிரகம் வக்கரமாக தான் இருக்கும், அது ராகுவும் கேதுவும். அதை தாண்டி 3 கிரகம் எக்ஸ்ட்ரா வக்கரமாக இருந்தாலும் நீங்கள் தவறான பழக்க வழக்கங்களுக்குள் சிக்கிக்கொள்ளும் தன்மை கொண்டவர். இந்த தீய பழக்க வழக்கங்கிறது சாதாரணமாக வந்து விருந்தாளி மாதிரி வரும், ஃப்ரெண்டு மாதிரி ஹாய்னு கை குலுக்கும், அப்புறம் விருந்தாளி மாதிரி வரும், அப்புறம் அவரே ஓனர் ஆயிடுவார். அதுக்கப்புறம் நாம் அவங்களுக்கு அடிமையாகிடும். எல்லா பழக்கங்களும் அப்படி தான் ஆரம்பிக்கும். சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து சாட்டர்டே நைட்டு மட்டும் ஒரு பீர் அடிக்கிறேன் அப்படின்ட்டு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அது சண்டே தானே ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டேன்னு எல்லா நாள்லையும் தொடர ஆரம்பிச்சு கடைசியில் பீர் வந்து பிராந்தி ஆகும், பிராந்தி விஸ்கி ஆகும், அப்புறம் காக்டெயில் அடிக்கிறேன்பாங்க, கலந்து குடிக்கிறேன்பாங்க. போக குடி இல்லைன்னா இருக்கவே முடியாதுங்கிற நிலைமைக்கு போயிடுவோம். நெருங்கிய உறவுகளிலும் குடியினால் மிக பெரும் இழப்புகளை சந்தித்தவர்களே எனக்கு தெரியும். குடியினால் வாழ்க்கையவே தொலைச்சிட்டவங்களே தெரியும். அன்றாடம் ஜாதகம் பார்க்குற நபர்களே இந்த குடி பழக்கத்தை நிறுத்துறது எப்படின்னு கேட்டு பண்ண வர்றவங்க இது. இப்போ அதை விட ஒருபடி அட்வான்டேஜாக போயிடுது. குடிச்சா கூட 200 300 500 ஒரு நாளைக்கு செலவழிக்கிறவன் சூதாட்டம்ங்கிறதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இழந்துடுறாங்க, லட்சக்கணக்கில் இழந்துடுறாங்க, ஃப்ராடுகள்கிட்ட சிக்கி சீரழிஞ்சிடுறாங்க. அதனால் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதி வலுவோடு இல்லாத நிலையில், அதிக வக்ர கிரகங்கள் இருக்கும் நிலையில், ராகு கேதுகளோடு லக்னாதிபதி தொடர்பு கட்ட நிலையில், ராசி அதிபதியான சந்திரன் கெட்டுப்போயிருக்கிற நிலையில், மன உறுதியற்ற தன்மையோடு ஜாதகத்தின் அமைப்புகள் இருக்கும் நிலையில் நீங்கள் தான் உங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் ஜாதகத்திலே இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நாம் உஷாராயிரும். 3ஆம் இடத்துல பாவக்கோள்கள், 11ஆம் இடத்துல பாவக்கோள்கள் இருக்கும்போது நமக்கு தேவையில்லாத தொடர்புகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் வருவதற்கு தயாராக இருக்கிறதுங்கும் போது தொடர்புகளே கண்ட்ரோல் பண்ணிடணும். கட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. அனாவசியமான தொடர்புகளால் பேரை கெடுத்துக்கிறது, கெட்ட பேர் உருவாகிறது, நல்லா போயிட்டுருக்கிற குடும்ப வாழ்க்கை வீணாக போய்ட்டுருதுங்கிற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும். ஸோ இதுலேயும் கவனமாக இருக்கணும். சிம்மம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும், ரிஷபம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும், விருச்சிகம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு தவறிழைக்கும் வாய்ப்புகள் அதிகம். ரிஷபம் கடுமையாக பாதிக்கப்படும் போது குடிப்பழக்கம், போதை பழக்கத்துக்கு நம்ம ஆளாகிறோம். சிம்மம் கடுமையாக பாதிக்கப்படும் போது சூதாட்ட பழக்கத்திற்கு, முறை தவறிய காதலுக்கு நம்ம ஆளாகிறோம். விருச்சிகம் மிக கடுமையாக பாதிக்கப்படும் போது ரகசிய தொடர்புகள், ரகசிய நடவடிக்கைகள், பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் நமக்கு உருவாகிறது. இதிலெல்லாம் நம்ம தான் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். ஜாதகத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது அப்படின்னாலே நாம் கொஞ்சம் சுதாரிப்போடும், உஷாரோடும், வருமுன் காப்போம் என்கின்ற நடவடிக்கையோடும், தவறிழைக்க மாட்டோம் என்கின்ற மன உறுதியோடும் இருக்க வேண்டியது அவசியம். பொதுவாக இந்த மாதிரியான கிரக இணைவுகள், கிரக நோக்குகள் இருக்கும்போது அதை குரு பார்வை, சுக்கிரன் பார்வை போன்றவை மாற்றி அமைக்கும். வளர்பிறை சந்திரன் வலுவாக இருந்து சந்திர அதியோகத்தில் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலும், இது மாதிரியான எண்ணங்களுக்குள்ளே போகும்போதே யாராவது ஒருத்தர் ஒரு தெய்வ சக்தி உங்களை காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்லிடலாம். பொதுவாக பாக்கியாதிபதி எந்தெந்த ஜாதகத்தில் வலுவாக இருக்காரோ அவங்க மோஸ்ட்லி தப்பிழைக்க மாட்டாங்க. அதே மாதிரி குரு பகவான் எந்தெந்த ஜாதகத்தில் நல்ல வலிமையாக இருக்காரோ அவங்களும் மோஸ்ட்லி தவறிழைக்க மாட்டார்கள். ஒரு மாதிரி ஏதோ ஒரு சக்தி அவங்கள கடைசி நிமிஷத்தில் காப்பாற்றி கரை சேர்த்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். லக்னாதிபதி தனித்துவமாக வலுவாக இருக்கிறவங்களும் மோஸ்ட்லி தவறிழைக்க மாட்டாங்க. தவறிழைக்கக்கூடிய கடைசி சூழ்நிலையிலும் தப்பித்து கொள்வார்கள் என்று கூறி, கிரகங்களின் வழியே வாழ்வியல் நடக்கும். இருப்பினும் நமது மன உறுதி சிலவற்றை மாற்றவே செய்யும். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.